அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? கரூர்ல நடந்தது பெருந்துயரம். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்துல உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். கரூர் விஷயத்துல ஏன் மேல ஏன் சார் பழிய தூக்கி போட்டீங்கன்னு விஜய் கேட்கும்போது நமக்கு கூட ஏதோ விஜய்க்கு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு போல இருக்குன்னு தான் தோணுது. ஆனா அவர் பேசின அடுத்த வரியை கேட்கும் போதுதான் என்ன விஜய் இவ்வளவு மோசமா கீழ்த்தரமா பொய் பேசுறாரே அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கல்ல சிஎம் என்ன பேசினாரு அந்த டைம்ல, இவ்வளவு மெச்சூர்டா இவ்வளவு பெருந்தன்மையோட அப்ப சிஎம் பேசியிருந்தாரு. இந்த எவிடன்ஸ் இருக்கும்போது விஜய் எப்படி சிஎம் மேல அபாண்டமா போய் பேசுறாருன்னே புரியல. விஜய் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல ஏதாவது போதையில பேசுறாரா என்னன்னே புரியல.